எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். நம்மளோட ஹேரை நல்ல ஸ்ட்ராங்கான ஹேராக வச்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. அதுதான் ஹைபிஸ்கஸ். அந்த ஹைபிஸ்கஸை நம்மளோட ஹேரில் யூஸ் செய்கிறதுனால, செம்பருத்தி பூ ஓகேவா, அதை யூஸ் செய்கிறதுனால நம்மளோட ஹேர் நல்ல கருப்பாக திக்காக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நான் எல்லாம் என்னோட லைஃப்ல நான் சின்ன பொண்ணா இருக்கிற நேரம் நேச்சுரலா ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கிடைக்கும். எங்க ஊர்ல எல்லாம் நிறைய இருக்கும் ஓகேவா. அதை நேச்சுரலா இருக்கிற அந்த ஃப்ளவரை பறிச்சு ஹேர்ல நல்லா தேய்ச்சிப்போம். இன்ஸ்டன்டாகவே ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். ரெட் கலர் செம்பருத்தி பூ இருக்குல்ல, அதுதான் நான் யூஸ் செஞ்சுருக்கிறேன். வேறு கலர்ஸ் எல்லாம் நான் யூஸ் செஞ்சதில்லை. ஒன்லி அந்த ரெட்டு தான். பெட்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக வருகிற ஃப்ளவர்ஸாக இருக்குது. ரெட் கலரில் சிங்கிளாக இருக்கிறதும் இருக்குது. எதுனாலும் நல்லபடியாக ஒர்க் ஆகும். அந்த செம்பருத்தியை யூஸ் செஞ்சு ஆயில் மேக் பண்ணி ஹேரில் அப்ளை செய்கிறதுனால ஹேருக்கு நல்ல பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும். கிராமத்து பகுதிகளில் எல்லாம் செம்பருத்தி பூ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ரோட்டு ஓரத்துலேயே வந்து செம்பருத்தி மரம் நிற்கும். யார் வேணும்னாலும் பறிச்சுட்டு போவாங்க ஃப்ளவர்ஸ் எல்லாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் சிட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செம்பருத்தி பூவெல்லாம் அவைலபிளாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகேவா. செம்பருத்தி பூ அவைலபிளாக இல்லாதவங்களுக்கு செம்பருத்தி பவுடர் இருக்குது. நான் ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். இது ஆன்லைன் குவாலிட்டி அப்படின்னு பிராண்டோட நேமாகவே கொடுத்துருக்குறாங்க. ஆன்லைன் குவாலிட்டி ஸ்டோருன்னு கொடுத்துருக்குறாங்க. இது ஹைபிஸ்கஸ் பவுடர். இதில் 100 கிராம் ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸ் 140 ரூபாய். இந்த ப்ராடக்ட் இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வருது. ஓப்பன் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளாடி ஒரு லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த டின் பேக்லலாம் கொடுத்துருப்பாங்கல்ல, கொஞ்சம் பீல் செஞ்சு எடுக்கிறது மாதிரி உள்ள லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை ரிமூவ் செஞ்சதுக்கப்புறமா ப்ராடக்ட் இப்படி தான் இருக்குது. செம்பருத்தி பூ ட்ரை ஆக்கி பவுடர் பண்ணுனா இந்த கலரில் தான் இருக்கும். இதில் எந்த ஆர்டிஃபிஷியலான கலர்ஸோ கெமிக்கல்ஸோ எதுவுமே ஆட் செஞ்சுட்டு இல்லை. நேச்சுரலான ஹைபிஸ்கஸ் பவுடரை ட்ரை செஞ்சு பவுடர் செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த ஹைபிஸ்கஸ் பவுடரை ஸ்கின்னுக்கும் யூஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நான் ஆனால் ஸ்கின்னில் ட்ரை பண்ணவே இல்லை. அதனால நான் உங்ககிட்ட ட்ரை செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஓகேவா. ஆனால் வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க ஸ்கின்னில் வந்து யூஸ் செய்கிறதுனால ஸ்கின் டல்லாக இருந்துச்சுன்னா மாறும் அப்படின்னு. என்னோட மைண்டில் என்ன வருது அப்படின்னா, நான் நேச்சுரலான செம்பருத்தி பூவை ஹேரில் அப்ளை செய்கிற நேரம் என்னோட கையில் வந்து ஸ்டெயின் படிஞ்சிக்கும். டார்க் பர்பிள் கலரில் கையில் ஸ்டெயின் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அது பிளாக்காகவே மாறும் ஓகேவா. அந்த மாதிரி ஒரு ஸ்டெயினை கொடுக்கும். இதை நம்ம ஃபேஸில் யூஸ் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. அதனால நான் ஹேருக்கு மட்டுமே யூஸ் செஞ்சு உங்ககிட்ட இதை எப்படி யூஸ் செய்யணும் அப்படின்னு ரிவ்யூ கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் என்னோட ஹேருக்கு மட்டும்தான் யூஸ் செஞ்சேன். நான் 3 விதமான வழிகளில் இந்த ஹைபிஸ்கஸ் பவுடரை யூஸ் செஞ்சுருக்கிறேன். அது எப்படியெல்லாம் யூஸ் செய்கிறதுன்னு சொல்கிறேன். நமக்கு ஹேர் ஆயில் ரொம்ப முக்கியம் ஓகேவா. நம்மளோட ஹேரில் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணலை அப்படின்னா ஹேர் நல்ல திக்காலாம் வளராது. நிறைய பேர் ஆன்லைன்லலாம் பார்க்க முடியும், ஹேர் ஆயிலெல்லாம் வேஸ்ட்டு, ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுனால ஹேர் எல்லாம் க்ரோ ஆகாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. நிஜமாகவே ஹேர் ஆயில் ஹேரோட தன்மையை மாற்றும் ஓகேவா. ஹேர் திக்காக வளருகிறதுக்கு, ஹேர் க்ரோத் இருக்கிறதுக்கு, ஸ்கேல்பெல்லாம் சூடாகிறதுனால ஹேர் ஃபால் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆயில் ரொம்ப முக்கியம். நம்மளோட கண்கள் குளிர்ச்சி அடைகிறதுக்கு ஹேர் ஆயில் முக்கியம். கண் குளிர்ச்சி அடையலை, சூடாகிட்டு அப்படின்னா ஹெட்டேக் எல்லாம் வரும் ஓகேவா. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹேர் ஆயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹேர் ஆயில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீரம் மாதிரி யூஸ் செய்கிறதுக்குள்ள மெத்தடுக்கு எப்படி யூஸ் செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். சீரம்னா நமக்கு வாட்டரி மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் திக்காக இருக்கும், ஆனால் நல்ல பலன் கொடுக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க. கோகனட் ஆயில் செக்கில் ஆட்டின ஆயில் கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆயிலில் கொஞ்சமாக ஹைபிஸ்கஸ் பவுடர் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டு நல்லபடியாக மிக்ஸ் செய்யுங்க. மிக்ஸ் செய்கிற நேரம் கொஞ்சமாக ஏதாவது திக்காக இருந்துச்சு அப்படின்னா நல்லபடியாக கரைச்சி விட்டுக்குங்க. நல்லபடியாக மிக்ஸ் ஆகும். அதை ஒரு பாட்டிலில், நம்ம சீரமெல்லாம் வாங்கி காலியான பாட்டில்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அந்த பாட்டில்ஸில் வந்து விட்டு வச்சுக்கோங்க. அதில் ட்ராப்பரும் இருக்கும். ஸ்கேல்பில் அப்ளை செஞ்சு நல்லபடியாக மசாஜ் செஞ்சு
நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி. ஓகேவா? இந்த மெத்தடை ஃபாலோ செஞ்சு பாருங்க. ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஹேரு நாளடைவில் போக போக நல்லா திக்காக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் கோகோனட் ஆயிலில் மிக்ஸ் செஞ்சு வைக்கிறீங்க பார்த்தீங்களா, டைம் போக போக அது கொஞ்சம் கீழே படியும். ஓகேவா? அதனால ஒவ்வொரு முறை யூஸ் செய்கிற நேரமும் நல்லபடியாக ஷேக் பண்ணிக்கிட்டு யூஸ் செய்யுங்க. நல்ல பலன் வந்து கிடைக்கும். நார்மலாக ஹேர் சீரம் எல்லாம் ஒட்டரியாக இருக்கும், சிப் சிப்பாக ஒட்டிக்காது அப்படின்னு இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, ஆயிலியாக தான் இருக்கும், திக்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட் டே நீங்கள் ஷாம்பு போட்டு வேணும்னாலும் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நல்ல ஒரு மெத்தடு. செகண்ட் மெத்தடில் ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் செய்கிறதுக்கு பேஸாக கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போது செக்கில் ஆட்டின எண்ணெய் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. கோகோனட் ஆயிலில் கொஞ்சமாக அந்த பவுடரை விட்டு நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சுக்கோங்க. ஆயில் கூட நல்லபடியாக மிக்ஸ் ஆகும். அதுக்கு கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அது ரொம்ப நல்லது. கருவேப்பிலையும் செம்பருத்தி பூவும் ரெண்டும் சேர்ந்து சூப்பராக ஹேருக்கு வந்து ஒர்க் ஆகும். கறிவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான லீஃப் எடுத்து கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. எப்போதுமே ஆயில் மேக் பண்ணுற நேரம் நிறைய பண்ணாதீங்க. ஓகேவா? ஒரு 1 வீக் இல்லை 2 வீக்குக்கு மாதிரி நீங்கள் ரெடி செஞ்சுட்டு அது காலி ஆகிற நேரம் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து செஞ்சு யூஸ் செய்கிற நேரம் இன்னும் பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மந்த் ஃபுல்லாக வச்சு இல்லை 2-3 மந்த்ஸ் வச்சு யூஸ் செய்கிற நேரம் அது அந்த அளவு எஃபெக்டிவாக இருக்காது. ஏன்னா நம்ம எந்த கெமிக்கலோ ப்ரிசர்வேட்டிவோ எதுவுமே சேர்க்கறதில்ல பார்த்தீங்களா. அதனால நம்ம 1 வீக் இல்லை 2 வீக்குக்கு வச்சு யூஸ் செய்கிறது மாதிரி அந்த அளவு குவான்டிட்டியில் நீங்கள் ஆயில் மேக் பண்ணுற நேரம் அந்த ஆயில் நல்ல பலனை கொடுக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வைங்க. ஓகேவா? நீங்கள் யூஸ் செய்கிற பாத்திரம் கொஞ்சம் திக்காக இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேவா? ரொம்ப தின்னாக இருக்கிற பவுல் மாதிரிலாம் யூஸ் செய்யாதீங்க. அடிப்பகுதி கொஞ்சம் கனமாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே பாயில் செய்ய விடுங்க. சின்ன சின்னதாக பபிள்ஸ் வரும்ல, அப்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த எண்ணெயோட சூட்டில் கருவேப்பிலையில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் செம்பருத்தி பூவில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே அந்த எண்ணெயோட மிக்ஸ் ஆகிடும். இந்த ஆயில் நல்லபடியாக ஆறணும். ஓகேவா? நல்லபடியாக ஆறின பிறகு வடிகட்டி ஃபில்ட்ரு செஞ்சுருங்க. ஒரு பாட்டிலில், ஒரு கிளாஸ் பாட்டிலில் விட்டு வச்சுருங்க. இதை 1 வீக் இல்லை 2 வீக்குக்கு வச்சு யூஸ் செய்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் தயாரிச்சுக்கலாம். இது மாதிரி செய்கிற ஆயிலை நீங்கள் டெய்லி வேணும்னாலும் அப்ளை செஞ்சுக்கலாம், இல்லை 2 days ஒன்ஸ் கூட யூஸ் செஞ்சுக்கலாம். உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. எப்போதுமே ஆயில் செஞ்சுட்டு உடனே பாத் எடுக்க போகக்கூடாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஸ்கேல்பில் நல்லா கவனமாக நல்லபடியாக மசாஜ் பண்ணணும். லென்த்தான ஹேர்லையும் கண்டிப்பாக ஆயில் அப்ளை செஞ்சே ஆகணும். நல்லபடியாக மசாஜ் செய்யணும். மசாஜ் செஞ்சு குறைஞ்சது ஒரு 2 hours அப்படியே உங்களோட ஹேரில் ஆயில் இருக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் ஷாம்பு போட்டுக்கலாம். தேர்டு மெத்தடு ஹேர் பேக்குக்கு இந்த ஹைபிஸ்கஸ் பவுடர் எப்படி யூஸ் செய்கிறது அப்படின்னா, உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்றபடி அலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. அதுக்கு கூட கொஞ்சமாக ஹைபிஸ்கஸ் பவுடரை சேர்த்து நல்லபடியாக மிக்ஸ் செய்யுங்க. அதுக்கு கூட 1 ஸ்பூன் ஆயில், கோகோனட் ஆயிலாக இருந்தாலும் சரி, என்ன ஆயில் நீங்கள் யூஸ் செய்கிறீங்களோ அதை கொஞ்சமாக விட்டு நல்லபடியாக மிக்ஸ் செய்யுங்க. உங்களோட ஸ்கேல்ப்ல இருந்து லென்த்தான ஹேர் வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை செஞ்சு 1 hour அப்படியே விட்டுருங்க. 1 hourக்கு அப்புறமா நீங்கள் ஷாம்பு போட்டு வேணுனாலும் வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலான வாட்டரில் வாஷ் செஞ்சுக்கலாம். ஆனால் ஆயிலியாக இருக்கும். அதை விட ஜென்ரலான ஷாம்பு போட்டு வாஷ் செய்கிற நேரம் ஹேருக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த 3 மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ செஞ்சுட்டே இருந்து பாருங்கள். உங்களோட ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஹேர் நல்லா திக்காக கருப்பாக வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஹேரோட க்ரோத்து, ஹேர் திக்காக வளர்கிறதெல்லாம் 1 month 2 monthலலாம் நடக்கவே செய்யாது. ஓகேவா? அதாவது நீங்கள் ரெகுலராக ஹேர் ஆயில் எல்லாம் யூஸ் செஞ்சுட்டே இருக்கிற நேரம் 6 months எல்லாம் ஆகிற நேரம் ஒரு சின்ன ஒரு மாற்றம் தான் தெரியும். ரொம்ப மைன்யூட்டாக நம்ம நோட்டீஸ் பண்ணுற நேரம் பேபி ஹேர் எல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருக்கிறது தெரியும். கொஞ்சம் ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் ஆகும். அதே இது இயர் பை இயராக நீங்கள் யூஸ் செஞ்சுட்டே இருக்கிற நேரம் ஒரு 2 years எல்லாம் ஆகிற நேரம் நல்ல பெஸ்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஹைபிஸ்கஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். ரியலான ஃப்ளவரில் இருக்கிற
அந்த பலனை இந்த பவுடர் கொடுக்காது. ஓகேவா? ரியலான ஃப்ளவர் வந்து இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு அவ்வளோ நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அதே இது இந்த பவுடர் இது ட்ரை பண்ணி ஹைபிஸ்கஸை கொடுக்கறதுனால ரியலான ஃப்ளவரை கூட கம்பேர் பண்ணி பார்க்குற நேரம் இது 50% தான் ஒர்க் ஆகும். அது 100% ஒர்க் ஆகும். உங்களுக்கு நேச்சுரலாக ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்து யூஸ் செஞ்சுக்கோங்க. இல்லை ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரே கிடைக்காது கஷ்டம் அப்படின்னா இந்த பவுடரை யூஸ் செஞ்சுக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.